உங்க கரியரை வெளிநாட்டுல அதுவும் ஒரு பெரிய லெவல்ல செட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா? வெறும் ஐடியா மட்டும் பத்தாது இல்லையா? அதுக்கு ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் வேணும். அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க, உங்க குளோபல் கரியருக்கான அந்த வழிய நாம இப்ப சேர்ந்து பார்க்கலாம். உலக அளவுல அந்த வழிய நாம இப்ப சேர்ந்து பார்க்கலாம். உலக அளவுல உங்க திறமைய காட்டி உங்களுக்கான ஒரு இடத்தை பிடிக்க நீங்க தயாரா? உங்க மனசுல ஆமானா ரெடி அப்படின்னு ஒரு பதில் வந்தா அடுத்த சில நிமிஷத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு பிளான பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். சரி, முதல்ல வாய்ப்புகள் எங்க கொட்டி கிடக்குன்னு பாத்திரலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, வளைகுடா நாடுகள்ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பூம், சொல்லப்போனா ஒரு புரட்சியே நடந்துட்டு இருக்கு. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வானுயர்ந்த கட்டிடங்கள், கனவுல கூட பார்க்க முடியாத பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்ஸ்னு அந்த ஏரியாவே வேற லெவல்ல மாறிட்டு இருக்கு. இதுல நமக்கு என்ன சூப்பரான விஷயம்னா, இந்த மெகா ப்ராஜெக்ட்ஸை செய்ய அவங்க தேடுறது நம்ம இலங்கை திறமையாளர்களை தான். அப்போ அங்க என்ன மாதிரி வேலைகளுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு? பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் எந்த மாதிரியான திறமைகளை தேடிட்டு இருக்காங்க? நல்ல சம்பளத்தோட ஒரு செட்டிலான வாழ்க்கை கொடுக்கற அந்த முக்கியமான வேலைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுல உங்களுக்கான கோல் எதுன்னு மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது சைட் இன்ஜினியர். இவங்கள நீங்க ஒரு ப்ராஜெக்டோட கேப்டன்னு கூட சொல்லலாம். வெறும் பேப்பர்ல இருக்கிற ஒரு பிளான நிஜத்துல தரையில இருந்து வானம் வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடமா மாத்துறவங்க இவங்க தான். ஒவ்வொரு செங்கல்லும் கரெக்டா இருக்கா, வேலைகள் சரியா நடக்குதான்னு எல்லாத்தையும் முன்னாடி நின்னு பாத்துக்கிற பொறுப்பு இவங்க கையில தான் இருக்கு. அடுத்ததா குவான்டிட்டி சர்வேயர். இவங்கள அந்த ப்ராஜெக்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்னே சொல்லலாம். ஏன்னா கோடிக்கணக்கில் பணம் புழங்குற ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல பட்ஜெட்டை மீறி ஒரு ரூபாய் கூட வீணாகாம பாத்துக்கிறது இவங்களோட மிக முக்கியமான வேலை. அடுத்து வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல், சேஃப்டி ஆஃபீஸர். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இவங்க தான் உண்மையான கார்டியன் ஏஞ்சல். ஏன்னா நூத்துக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யற இடத்துல அவங்க உயிரை பாதுகாத்து சின்ன விபத்து கூட நடக்காம ஒரு ப்ராஜெக்டை வெற்றிகரமா முடிக்கிற மிகப்பெரிய பொறுப்பு இவங்க கையில தான் இருக்கு. இது சாதாரண வேலையே இல்ல. ஓகே, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோவோட முக்கியமான கட்டத்துக்கு நாம வரோம். அதாவது இந்த சூப்பரான வேலைகளை அடையிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான், உங்களுக்கான அந்த ப்ளூ பிரிண்ட். இப்ப நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளுங்க. பாருங்க, உங்க கல்வி பாதையை நாம ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேணாம். முதல் ஸ்டெப் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுறது, அதாவது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து அதுல உங்க ஸ்கில்ஸை வேற லெவலுக்கு கொண்டு போறது. பாத்தீங்களா, இது ரொம்பவே சுலபமான ஒரு வழிதான். இப்போ இந்த டேபிள பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். உங்க கனவு வேலை எதுவோ அதுக்கு என்ன படிக்கணும்னு ரொம்ப தெளிவா இங்க இருக்கு. நீங்க ஒரு சைட் இன்ஜினியர் ஆகணுமா இல்ல ஒரு குவான்டிட்டி சர்வேயர் ஆகணுமா? உங்க இலக்குக்கு நேரான பாதை எதுன்னு இப்பவே முடிவு பண்ணி அதுல பயணிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி உலகத்தரமான வேலைகளுக்கு தயாராக நாம எங்கேயோ வெளிநாட்டுக்கு போக தேவையில்லை. அதுக்கான முதல் படி நம்ம இலங்கையிலே தான் தொடங்குது. ஆமா, உங்க கனவுகளுக்கு உயிர் கொடுக்கிற அந்த டாப் பயிற்சி மையங்கள் எதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, NITA, அதாவது தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை, TVEC, சீடா, மொரட்டுவ பல்கலைக்கழகம், ICBT கேம்பஸ்னு பல சிறந்த நிறுவனங்கள் இருக்கு. இதுல ஒவ்வொரு இடமும் உங்க எதிர்காலத்துக்கான ஒரு திறவுகோல் மாதிரி. இங்க கிடைக்கிற பயிற்சி உங்களை இன்டர்நேஷனல் லெவலுக்கு தயார்படுத்தும். இதுல உங்களுக்கு எது செட் ஆகும்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சரியானதை தேர்ந்தெடுங்க. சரி, இது வரைக்கும் நல்ல வேலை, நல்ல சம்பளம், கெரியர் பத்தி பேசணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனா நாம இப்ப பேச போறது இதை விட ஒரு பெரிய விஷயம். நீங்க செய்ய போற வேலை வெறும் ஒரு வேலையா மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க சம்பாதிக்க மட்டும் போறதில்ல, நீங்க இந்த உலகத்தையே உருவாக்க போறீங்க. ஆமா, நாளைக்கு உருவாக்க போற ஒரு பெரிய நகரத்தோட ஒரு பகுதிய, ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை நீங்க தான் உருவாக்க போறீங்க. உங்க உழைப்பால இந்த உலகத்தோட வரைபடமே மாறப்போகுது. சரி, உங்களுக்கான முழு ப்ளூ பிரிண்ட்டும் இப்போ உங்க கையில இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். நீங்க முதல்ல எதை கட்ட போறீங்க? உங்க கெரியரையா, ஒரு புதிய கட்டிடத்தையா, இல்ல ஒரு புதிய உலகத்தையா? யோசிக்காதீங்க, முதல் அடியை எடுத்து வைங்க. எதிர்காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.